திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான கூட்டணியாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் கணக்கிடும் பொழுது இதுவரை திமுக அதிமுக இருந்துள்ளது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கினாரோ, தலைவர் விஜய் அவர்கள் மூலமாக கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் பேசும் பொருளாக திமுகவினருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இதுவரை சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவலனாக திமுக இருக்கிறது என்ற போலியான நம்பிக்கையை உடைத்து தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது அரசியல் பயணத்தை காலடி வைத்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது. சரி, இப்பொழுது திமுகவினர்களுடன் இருக்கக்கூடிய 13 கட்சிகள் உடைவதற்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டார். கூட்டணியில் எங்களுடன் வைத்து கொண்டால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கிறது, நிச்சயம் அதற்கான ஒப்புதலையும் நாங்கள் வழங்குகிறோம் என்பதை தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துவிட்டார். ரசிகனாகிய தொண்டர்களாக மாறிய அனைவரும் களத்தில் இறங்கி எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் திமுகவினர்களாவது 200 ரூபாய்க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அலைவார்களை தவிர தளபதி விஜய் அவர்களது தலைமையில் நிச்சயம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் கட்சிக்காக அடிமட்டத்தில் வரை இறங்கி மக்களுக்கான பயணத்தை தொடங்கிவிட்டார்கள். தற்பொழுது விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கான இரகசிய பேச்சுவார்த்தை திருமாவளவன் விஜய் அவர்களை மறைமுகமாக சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் என்ற தகவல்தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளரிடம் இருந்து நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் 12 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் கிட்டத்தட்ட 7 முதல் 10 தொகுதிகள் வரை பங்கீடு கொடுக்கப்படும். ஒரு அமைச்சர் பதவி நிச்சயமாக அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். இரண்டாவதாக வெற்றி அடையும் பட்சத்தில் அதிமுகவுடன் கூட்டணிக்கான ஏற்பாடுகளையும் திருமாவளவன் மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டால் விஜய் அவர்கள் முதல்வராக முன்னிறுத்தி கூட்டணிக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அனைவரையும் தமிழக வெற்றிக் கழகம் சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கும் என்று ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கூறியிருந்தார் அல்லவா. தற்பொழுது நோன்பு திறந்த விஜய் அவர்கள் மூலமாக சிறுபான்மையினர்களது ஆதரவுகளும் பெருமளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. இது திமுகவினருக்கு பேரடியாக அமைந்துவிட்டது. தமிழக வெற்றிக் கழகம் 10 தொகுதிகள் வரை கொடுக்கிறது திருமாவளவனுக்கு. ஆனால் இன்னமும் 2 தொகுதிகள் திமுகவினர்கள் திருமாவளவனுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினால் நிச்சயம் திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில்